வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.7ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் மொத்தம் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் A22 A23 A24 A34 A43 A44. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை தவறாமல் வந்து சேரும். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டேன். ஃபஸ்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேங்களா? எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா வரக்கூடியது தான் நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்கள் எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ரோ. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஓகேங்களா? ஹரிசாண்டலாக இருக்கிறதெல்லாம் ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 4 ரோஸ் இருக்குது. வெர்டிக்கலாக இருக்கிறத காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 இன்ட்டு 4. ஓகேங்களா? 16. ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. கவுண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மேலே சொன்ன அதே தான். நம்பர் ஆஃப் ரோஸ் கிராஸ் நம்பர் ஆஃப் காலம். ஓகேங்களா? ஸோ எத்தனை ரோ இருக்குது? 4 ரோ இருக்குது. காலம் எத்தனை இருக்குது? 4 காலம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா 4x4 அப்படின்றது இதோட நிப்பாட்டிக்கணும். ஓகேங்களா? நம்ம 4x4 16 எடுத்து எழுதக்கூடாது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் 4x4 16. இதுதான் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸ்க்கான ஆன்சர். அதே இது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா 4x4 தான். ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து என்ன இருக்கும்னா நம்பர் ஆஃப் ரோஸ், செகண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இதுதான் எப்போவுமே எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் கவுண்ட் பண்ண மாதிரி ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4. ஓகேங்களா? மொத்தம் 4 ரோஸ் இருக்குது. இது காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது அப்படின்றது தான் ரோ கிராஸ் காலம் அப்படின்றது தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அடுத்தது தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எலமெண்ட்ஸ் ஒரு நம்பரையும் கொடுத்து அதுக்கான எலமெண்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வெறும் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். எழுதிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் அந்த எலமெண்ட்ஸுக்கான பிளேஸ் வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால ஏ போட்டுட்டேன். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு காலம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், அதுதான் A11. ஃபஸ்ட்டு நம்பர் ரோவை மென்ஷன் பண்ணணும்னு நீங்கள் சொன்னோம். செகண்ட் நம்பர் காலத்தை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதே தான். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் இந்த இருக்கு இல்லையா, இதுதான். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம். ஸோ இந்த மாதிரி வர்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கேன். அவங்க கேட்டதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, A22 கேட்டிருக்காங்க. அடுத்தது A23 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு A24 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எழுதிக்கிறேன். A34 கேட்டிருக்காங்க, A43 கேட்டிருக்காங்க, A44 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ A22 அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது A22, அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கலாம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ √7. இது வந்து பார்த்தீங்கன்னா A23 ஃபஸ்ட்டு நம்பர் ரோ செகண்ட் நம்பர் காலம். ஸோ செகண்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோவில் காலம் 1 2 3 தேர்ட் காலம் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ √3/2. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம். ஸோ செகண்ட் ரோவில் ஃபோர்த்து காலம் 5. இது தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம். ஸோ இது தேர்ட் ரோ 1 2 3 தேர்ட் ரோவில் காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4. இது ஃபோர்த்து காலம். அப்போ 0. ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலம். ஸோ இது ஃபோர்த் ரோ காலம் தேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதை எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ -11.
4th ரோ 4th காலம் எட்ஜ் ஓகேங்களா. இது 4th ரோல வரும். இது 4th காலத்துல வரும். ஜாயின் பண்ற இடம் இதுதான். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இதுதான் வந்து எலமெண்ட்ஸ கண்டுபிடிக்கக்கூடியது. எலமெண்ட்ஸோட பிளேஸ் வேல்யூவ கேட்டுட்டு அதோட வேல்யூவ கேட்கறது தான் இந்த சம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இப்போ வாங்க செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 எலமெண்ட்ஸ், ஓகேங்களா, ஒரு மேட்ரிக்ஸில் மொத்தம் 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹாவ்? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய 18 எலமெண்ட்ஸ் ஒரு மேட்ரிக்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆர்டர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதே இது வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ், அதே இது 6 எலமெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன ஆர்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னலாம் வரும் அப்படின்னு தான் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன். பாசிபிள் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 18 வந்துச்சு அப்படின்னா ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் வரக்கூடியது தான் 18 அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னாலே நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் அப்படின்றது போன சம்மில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ 18 அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ 18ன்றது எதோட மல்டிப்ளிகேஷன், எந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். 1 × 18 வரலாமா? ஸோ சிங்கிள் ரோ 18 காலம், அடுத்தது 2 ரோஸ் 9 காலம், அடுத்தது 3 ரோஸ் 6 காலம் எழுதலாமா? ஸோ இது எல்லாமே என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 தான் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பண்ண முடியாது, 5 பண்ண முடியாது. அகைன் 6 ரோஸ் 3 காலம் எழுதலாமா? இங்கே வந்து 3 ரோஸ் 6 காலம், இது வந்து 6 ரோஸ் 3 காலம், 9 ரோஸ் 2 காலம், 18 ரோஸ் சிங்கிள் காலம். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ரோ 18 காலம் அப்படின்னா அப்படியே வந்து 1 2 3 இப்படின்னு வந்து 18 நம்பர் சிங்கிள் ரோவில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சிங்கிள் ரோ 18 காலம். 18 ரோ சிங்கிள் காலம்னா வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா. 18 ரோஸ் இருக்கும், பட் காலம் பார்த்தீங்கன்னா என்டையராக ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான், இதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மைண்டில். இது வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 18 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா பாசிபிள் ஆர்டர் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 18, 2 × 9, 3 × 6, 6 × 3, 9 × 2, 18 × 1 இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இதிலே செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சப்போஸ் 6 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள். 1 × 6 வரும், 2 × 3 வரும். ஓகேங்களா. இது ரோ, இது காலம். அகைன் 3 × 2 வரலாம், 6 × 1 வரலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியதோட ஆர்டர். ஓகேங்களா. 1 × 6 இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் 1 by 1 எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே அதே மாதிரி எழுதலாம், இங்கேயும் அதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின் தான் அதிகபட்சம் வரும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் ஏ 3 × 3 மேட்ரிக்ஸ் ஊஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பை என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஏஐஜே ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், ஓகேங்களா, டபுள் சைடு லைன் இருக்குன்னா அது பேர் மாட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டர்லேயே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. மாடுலஸ் ஆஃப் I - 2j, இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் ஏஐஜே ஈக்குவல் டு I + j ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் வச்சு இந்த 3 × 3 மேட்ரிக்ஸ், இதுக்கு ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸ் வரும், இதுக்கு ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸ் வரும். ரெண்டு மேட்ரிக்ஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுதான் ஊஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக் இதுதான். சால்வ் பண்ணலாமா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினா ஏ அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். அதோட பிளேஸ் வேல்யூ A11, A12, A13 இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐஜே ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் I - 2j அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேட்ரிக்ஸு 3 × 3ன்றதுனால நான் 3 ரோஸ் 3 காலம் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கான ஒன்றுமே A11 கண்டுபிடிக்கணும், A12 கண்டுபிடிக்கணும், A13 கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஜேக்கு பதிலாக 1 ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1 போட்டிருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ 1 -2 × ஜேக்கு பதிலாக 1. ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டிருப்பேன். இதே மாதிரி தான் 1 2ன்றப்ப ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2. ஓகேங்களா. ஐக்கு பதிலாக 1 போட்டிருப்பேன், ஜேக்கு பதிலாக 2 போட்டிருப்பேன். அடுத்தது 1 3ன்றப்ப ஐயோட வேல்யூ 1 -2 × ஜேன்றப்ப ஜேக்கு பதிலாக 3 போட்டிருப்பேன். ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். மாடுலஸ் அப்படியே தான் இருக்குது, 1 - 2. இதை எடுத்திங்கன்னா 1 - 4.
1 மைனஸ் 2 3 சார் 6 ஓகேங்களா? மாடுலஸ்ன்றது கொஞ்சம் நல்லா தெளிவா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்பர்ஸ் நெனச்சிடாம. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2 அப்படின்றப்ப ஆன்சர் வந்து என்னது? -1. 1 மைனஸ் 4ன்றப்ப ஆன்சர் -3. 1 மைனஸ் 6ன்றப்ப ஆன்சர் -5. ஸோ எல்லாமே மைனஸ்ல வருது. பட் இந்த மாடுலஸ் அதுக்கு தான் யூஸ் பண்றோம். மாடுலஸ் வச்சோம் அப்படின்னா, மைனஸ் வேல்யூவையும் பாசிட்டிவா காமிக்கணும். ப்ளஸ்ஸா காமிக்கிறது தான் மாடுலஸோட வேலை. ஓகேங்களா? ஸோ அப்ப -5ன்றது +5ஆ மாறிரும். -3ன்றது +3ஆ மாறிரும். -1ன்றது +3ஆ மாறிரும். ஸோ இதுதான் மாடுலஸ் ஆப்பரேட்டரோட வேலை. மாடுலஸ் ஆப்பரேட்டர் போட்டாலே நெகட்டிவ்ல ஆன்சர் வரக்கூடாது. பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் வரணும். நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவா மாத்திரணும் அப்படின்றது தான் ரூல்ஸு. ஸோ இப்போ A11, A12, A3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி A21, A22, 23 அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஜேக்கு பதிலா இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 21ன்றப்ப ஐக்கு பதிலாக 2வும் ஜேக்கு பதிலாக 1 இங்கே போடுறேன். ஐக்கு பதிலாக 2 ஜேக்கு பதிலாக 1. அதே மாதிரி 22ன்றப்ப ஐக்கு பதிலாக 2 ஜேக்கு பதிலாக 2. 23ன்றப்ப ஐக்கு பதிலாக 2 ஜேக்கு பதிலாக 3 ஓகேங்களா? அதான் போட்டிருக்கேன். 31ன்றப்ப ஐக்கு பதிலாக 3 ஜேக்கு பதிலாக 1. 32ன்றப்ப ஐக்கு பதிலாக 3 ஜேக்கு பதிலாக 2. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே 3 வரைக்கும் எழுதியிருக்கேன் ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடலஸ் அப்படியே போடுறேன். 2 minus 2 into 1 2. ஸோ 0 தான். மாடுலஸ் 0 0 தான் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 minus 2 2s are 4 ஓகேங்களா? 2 minus 2 4 அப்படின்றப்ப ஆன்சர் நெகட்டிவ்ல வருது. ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ்ல எழுத போகிறோம். ஸோ 2 minus 2 3s are 6. ஆன்சர் வந்து நெகட்டிவ். மாடுலஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு 3 minus 2 1. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மாடுலஸ் எடுத்தாலும் 1 தான் வரும் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 minus 4 ஆன்சர் -1 ஃபைனல் வேல்யூ பாசிட்டிவ் ஓகேங்களா? 3 minus 6 ஆன்சர் -3 மாடுலஸ் இருக்கிறதுனால +3 ஆன்சர் ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க எலமெண்ட் 21க்கு 0, 22க்கு 2, 23க்கு 4, 231க்கு 1, 32க்கு 1. ஸோ இந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். இல்லைங்களா? A11, A12 இதில் வந்து நம்ம ஒன்றா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இதை நான் இப்போ எடுத்து எழுத போகிறேன். அப்படி எடுத்து எழுதுனேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாருங்கள், இதுதான் வந்திருக்கும். 1 3 5 0 2 4 1 1 3 அப்படின்றது தான் ஏ ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் டிவிஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே ஹோல் கியூபு டிவைடட் பை 3 ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு செகண்ட் டிவிஷனில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். இங்கேயே அதே மாதிரி செய்ய போகிறேன். போன சம்மு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பெருசாக செஞ்சுருப்பேன். இதை வந்து நான் சிம்பிளாக முடிக்கிறேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1. ஸோ 1 + 1 ஹோல் கியூபு டிவைடட் பை 3. 1 + 1 2 கியூபு டிவைடட் பை 3. 8/2 2s are 4, 4 2s are 8 ஓகேங்களா? 2 பவர் கியூப்னா 8, 8/2. அடுத்தது அதே A12 ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 2 3, 3 கியூபு டிவைடட் பை 3, 3 கியூப்னா 27/3. நெக்ஸ்ட்டு A13 ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 3 ஹோல் கியூபு டிவைடட் பை 3. 1 + 3 4 கியூபு டிவைடட் பை 3, 4 கியூப் அப்படின்றது 4 4s are 16, 16 4s are 64 டிவைடட் பை 3 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A21 ஓகேங்களா? A21ன்றப்ப ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1 டிவைடட் பை 3 ஹோல் கியூப். ஸோ ஆல்ரெடி 1 + 2னா 2 + 3. ஸோ அதே தான் வரும். 3 கியூப் டிவைடட் பை 3 27/3. அடுத்தது A22 அப்படின்றப்ப ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 2 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஸோ 2 + 2 4 கியூப் டிவைடட் பை 3. 4 கியூப்னா 64 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட்டு A23 கண்டுபிடிக்கிறேன். ஸோ 23ன்றப்ப ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 3 ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ஓகேங்களா? ஸோ அப்போ 2 + 3 5 கியூப் டிவைடட் பை 3. 5 கியூப்னா 125 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட்டு 2 3 முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 1 ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 1 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. 3 + 1 4 கியூப் டிவைடட் பை 3 64/3. A32 எடுக்கிறேன். ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 2 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. 3 + 2 5, 5 கியூப் டிவைடட் பை 3.
5 கியூப்னா 125 டிவைடட் பை 3. அடுத்தது A33 எடுக்கும்போது ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 3 ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஸோ 6 3 + 3 6 கியூப் டிவைடட் பை 3. 6 கியூப்னா 6 6 ஆர் 36, 36 ஆர் 216 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சைடில் ஆன்சர் தெரியலையோ ரைட்டு. ஸோ இதுதான் வந்து என்னது A33 216/3 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஃபஸ்ட்டு வந்து A11 என்ன இருக்குது 8/2, A12 27/3, A13 64/3, A21 27/3, அடுத்தது 64/3, 125/3. அடுத்தது இந்த இடம் 31ன்றது இங்கே இருக்குது 64/3, 32ன்றது 125/3, 33ன்றது 216/3. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் வந்து 1/3 இது 3 ஓகேங்களா? எல்லாத்துலேயும் 1/3 வேணால் காமனாக எடுக்கலாம். ஏன்னா டிவைட் பை டிவிஷனில் 3 இருக்கிறதுனால 1/3 முன்னாடி காமனாக கொண்டு வந்து மேலே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் அடுத்து எழுதலாம். ஓகேங்களா? அது தப்பு கிடையாது. இல்லை இதோட விட்டுட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17ல் இருக்கக்கூடிய 3rd சம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் தயவு செய்து பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஏவோட டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 4th சம். நெக்ஸ்ட் 5th சம்மையும் பார்த்துருவோம். பாருங்கள் அதில் என்ன இருக்குன்ட்டு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. மேலே கேட்டிருக்கிறது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ தான். கீழே வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. இந்த 2 சம்மையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 4th சம் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன். ஏ வந்து கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏடி அப்படின்னு கூட எழுதலாம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ஆர் ஏடி. ஓகேங்களா? சிம்பிளாக இது சிம்பிள்ஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏவோட சிம்பிள்ஸ் தான் ஏடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாக ரோ தானே. ஸோ ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றி எழுத போகிறேன். ஸோ அதாவது ஹரிஜானலாக இருக்கிறத வெர்டிக்கலாக எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதியிருக்கேன். செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதியிருக்கேன். தேர்ட் ரோவை தேர்டு காலமாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரோவை காலமாக மாற்றி எழுதுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஏடி அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரோ இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3. காலம் எத்தனை இருக்குது? 3 காலம். ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ 3x3 தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3x3 ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸு. இங்கேயும் 3x3 தான் வரணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈக்குவலாக வந்திருக்குது. இதே இது 3 ரோஸ் 4 காலமாக இருந்துச்சுன்னா 4 ரோஸ் 3 காலமாக நம்மளுக்கு உல்ட்டாவாக மாறி வரும். ஓகேங்களா? ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இங்கே 3x3 இருந்துச்சுன்னா இங்கே அப்படியே ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா? இப்போ 3x4னா இங்கே 4x3ன்னு மாறணும். ஓகேங்களா? ஸோ ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுறது தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ இது 4th சம். நெக்ஸ்ட் 5th சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஏ கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. ஓகேங்களா? அதாவது மைனஸ் ஏவோட டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். மைனஸ் ஏ அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, மைனஸ் இன்ட்டு ஏ. ஓகேங்களா? உள்ள ஏக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். மைனஸை போட்டு அப்படியே ஏவை எடுத்துருக்கேன். ஸோ இந்த மைனஸ் அப்படின்றது காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இந்த மைனஸ் காமன். அப்போ மைனஸால் எல்லா எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ -3, அதாவது மைனஸ் இன்ட்டு √7 -√7 மைனஸ் இன்ட்டு 3 -√3 -3 மைனஸ் இன்ட்டு -√5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 5 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். சிம்பிளாக இப்படி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் இருந்ததெல்லாம் மைனஸாக போட்டிருப்பேன், மைனஸில் இருந்ததெல்லாம் ப்ளஸில் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் மைனஸ் ஏ அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது மைனஸ் ஏவோட டி. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் ஏவோட டி அப்படின்னா ரோவை காலமாக மாற்றணும். ஸோ ரோவை
காலமாக மாற்றியாச்சு. இது ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாறிடுச்சு. தேர்ட் ரோ தேர்டு காலமாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை இருக்குது? 3 ரோஸ் இருக்குது, 2 காலம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரோஸ் இருக்குது, 3 காலம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னது. போன சம்மில் மேலே சொன்னது. ரோஸும் காலம்ஸும் இங்கே உல்டாவாக மாறும். அதுதான் வந்து டிரான்ஸ்போஸோட ஒர்த்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏ கொடுத்து மைனஸ் ஆஃப் ஏவோட டி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இதுதான். நம்மளுக்கு இருக்கக்கூடியது எக்ஸசைஸ் நம்பர் 2.17ல் 5th சம்மாக இங்கே இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். 6th சம் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 522 மைனஸ் ரூட் 17 0.75/2 831 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை ஏடி ஆஃப் டி, அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏவோட டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? அதை தான் டபுள் டைம் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் ஏ தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். கொடுத்துருக்கதை ரோவை காலமாக மாற்றி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக் கண்டுபிடிச்சி மறுபடியும் அதர் ரோவை காலமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ப்போம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது நான் ஏ எழுதிட்டேன். ஏடி ஆஃப் டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏடி தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏடினாலே ரோவை காலமாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாகவும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாகவும், தேர்டு ரோவை தேர்டு காலமாகவும் எடுத்து எழுதிட்டேன். இது வந்து ஏடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ஏடி ஆஃப் டி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதில் இருந்து ஓகேங்களா ஏடி ஆஃப் டின்றப்ப இந்த ரோவை இங்கே இருக்கக்கூடிய ரோவை அகைன் காலமாக மாற்றுறேன். ஸோ செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றுறேன். தேர்ட் ரோவை தேர்டு காலமாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஏ ஆஃப் டி, இது ஏ ஆஃப் டி ஆஃப் டி. இந்த ஏ ஆஃப் டி ஆஃப் டியும் இந்த ஏவும் பாருங்கள் ஈக்குவலாக. ஸோ அதான் எடுத்து எழுத போகிறோம். ஏ டி ஆஃப் டி 522 minus 1707 5/2 831 equal to A. அவ்வளோதான், சிம்பிளாக அதை முடிச்சிடுவோம். therefore A of t equal to A. முடிஞ்சா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். வெரிஃபை பண்ணியாச்சு. ஏ ஆஃப் டி அப்படின்னாலும் ஏனாலும் ஈக்குவல் தான் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோட கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இஜெட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 டிவிஷனில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இஜெட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்றத வீடியோ பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க 7th சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் இதுதான். இதை ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்ததுனால இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டு அந்த சைடு இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டும் ஈக்குவல். அதே மாதிரி இங்கே இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இது ஈக்குவல். ஸோ இங்கே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமும் ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதை தான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ எடுக்கும்போது 12 ஈக்குவல் டு ஒய். ஓகேங்களா? எடுத்தாச்சா? அடுத்தது 3 ஈக்குவல் டு இஜெட். இதையும் எடுத்துருக்கிறேன். அடுத்தது கீழே இருக்க எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. இது 5 ஈக்குவல் டு 5 நம்மளுக்கு கரெக்டாக பேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை மேட்ரிக்ஸாக இமேஜின் பண்ணினால் அப்படியே இங்கேயும் ஈக்குவல் பண்ணுவோம், இங்கேயும் ஈக்குவல் பண்ணுவோம், இதையும் ஈக்குவல் பண்ணுவோம், இதையும் ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 12, இஜெட் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது ரொம்ப ஈஸி. அடுத்த டிவிஷனில் தான் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் என்னென்னு பார்ப்போம். இப்போ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 ரோஸு 2 காலம். ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் இதோட ஃபஸ்ட் எலமெண்ட், அதாவது 1/1 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமும் ஈக்குவல் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துட்டேன். அடுத்தது
2 ஈக்குவல் டு 2 தான். இதை நம்ம எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகப்பட கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் 5 + இஜெட் ஈக்குவல் டு 5. இஜெட் நான் இந்த மாதிரி தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இஜெட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்யும் தான் இருக்குது. இதுலையும் எக்ஸு ஒய் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் இஜெட் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ணலாம், இதை அப்படியே எடுத்தேன்னா இஜெட்டை எடுத்துக்கிறேன், இந்த 5 எடுத்துக்கிறேன். இந்த 5 அந்த சைடு வரும்போது ஓகேங்களா, ஸோ இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்போது என்னவாகும், -5 அப்படின்னு மாறும். ஸோ அப்போ 5 - 5 0. ஓகேங்களா, இஜெட் ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஜெட்டை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எங்கேயுமே பண்ணி ஒரு பிரயோஜனமும் ஆகப்போகிறது கிடையாது. ஏன்னா 2 இடத்துலையுமே இஜெட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது எக்ஸ் ஒய் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று எலிமினேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோ இல்லை ஒய்யவோ வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பார்ப்போமா? ஸோ என்ன அப்படின்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 6 இருக்கு இல்லையா, நான் எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் வந்து 6 ஒய் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய் அந்த சைடு போட்டேன்னா எக்ஸ் = 6 - ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும், எக்ஸ் இது நீங்கள் வந்து 1 பை 1 செய்யுங்க. நான் வந்து வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக ஸ்ட்ரைட்டாக எழுதுகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு இதில் இருந்து இஜெட் = 0 கண்டுபிடிச்சி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கீழே எழுதும்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எக்ஸ் = 6 - ஒய்ன்னு நான் எழுதலாம் அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா, எழுதிட்டு ஸோ இதை வந்து நான் ஃபோர்த் அப்படின்னு எடுத்து எழுதுங்க. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4 சப் ஈக்குவேஷன் 4 இன் தேர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸு ஒய் = 8. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 6 - ஒய் இன்ட்டு ஒய் = 8 அப்படி எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் இருந்து நான் என்ன எடுக்கிறேன், இந்த ஒய்ன்றது 6க்கும் இந்த ஒய்க்கும் காமன். அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 × ஒய் 6y - ஒய் × ஒய் ஒய்² = 8. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மாறும். ஈக்குவேஷன் ஒன்று எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இந்த -y² அந்த சைடு கொண்டு போகும்போது +y² +6y அந்த சைடு வரும்போது -6y. இந்த 8 ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது, அதனால் +8 = 0. ஓகேங்களா, எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வேணும், அதனால நான் இந்த இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மெத்தடில் கொண்டு வரேன். பவர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய டேர்ம் எப்போவுமே பாசிட்டிவாக வரணுன்றதுக்காக மைனஸில் இருக்கிறத நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். இதே ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த 8 அந்த சைடு கொண்டு வந்தால் போதும். ஓகேங்களா, ஸோ மைனஸில் இருக்கிறதுனால -y² அந்த சைடு போகும்போது +y² மாறிடும், +6y அந்த சைடு போகும்போது -6y மாறிடும். இப்போ நம்மளுக்கு தெரியும் செகண்ட் யூனிட்டில் செகண்ட் சாப்டரில் இந்த சாப்டர்லையுமே அதிகமாக நிறைய ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் எப்படி பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கக்கூடியது மல்டிபிள் பண்ணால் வரக்கூடியது 8, அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு வரக்கூடியது என்னது, -6. ஸோ அப்போ எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் 8 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ம் 4ம். ஓகேங்களா, 2 4s are 8, 2ம் 6ம் பார்த்தீங்கன்னா 6, 2ம் 4ம் மாறினீங்கன்னா 6. பட் வந்து ஆன்சர் வந்து -6ல் இருக்குது. ஸோ அப்போ இது -2 -4 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் +8, ஆட் பண்ணால் -6. ஸோ அப்போ எனக்கு ஃபேக்டர் எப்படி வரும், y -2 y -4 = 0. அப்போ y = 2, y = 4. ஓகேங்களா, ஸோ எனக்கு ஒய்க்கு 2 வேல்யூ கிடச்சிருக்குது. y = 2, அதாவது y -2 = 0 இன்ட்டு y -4 = 0ன்னு ஒரு ஸ்டெப் எழுதலை, கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் ப்ராக்டிஸ் ஆகிருக்கணும். ஸோ எழுதலைனாலும் நீங்கள் எழுதிக்கலாம், ப்ராக்டிஸ் ஆகலைனாலும் எழுதிக்கலாம். என்ன எழுதலாம், y -2 = 0, y -4 = 0 எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு -2 அந்த சைடு வரும்போது y = 2, y = 4. ஓகேங்களா, ஸோ இப்போ இதன்படி நான் செய்யும்போது y = 2ன்றத எந்த ஈக்குவேஷனில் போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். அப்போ x + y = 6, எக்ஸு ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2ன்னு போட்டிங்கன்னா 6. அப்போ x இந்த 2 அந்த சைடு வரும்போது 6 - 2 x = 4. ஓகேங்களா, ஸோ y = 2ன்றப்ப எக்ஸோட வேல்யூ 4. அதே இது சப் y = 4 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், x + y = 6, x + 4 = 6,
இந்த 4 அந்த சைடு வரும்போது 6 மைனஸ் 4 2. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 2 டேட்டா கிடைக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு 4. இது ஒரு செட்டு. ஓகேங்களா? இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு செட்டு. ஸோ 2 டேட்டா எனக்கு கிடைக்குது. இஜெட் வந்து 0ன்றதை நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 4. அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஒய் ஈக்குவல் டு 2. இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ தேர்ட் டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்டு, இது இஜெட்டு, இங்கே 9 எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ரோஸ் இருக்குது. பட் காலம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் தான். ஓகேங்களா? ஆர்டர் எழுதுனீங்கன்னா கூட எழுதிக்கலாம். 3 ரோஸ் சிங்கிள் காலம், இல்லைனா 3 ரோ 1 காலம். இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நீங்கள் இதெல்லாம் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9. இங்கே இருக்கிறதுக்கு ஈக்குவல். செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5. தேர்ட் ஈக்குவேஷன் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சா? ஸோ இதை வந்து நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று என்ன அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இல்லை சப்ட்ராக்ட் பண்ணி இஜெட்டை கேன்சல் பண்ணி எக்ஸ் ஒய்யை வச்சு அகைன் எக்ஸ் ஒய்யை கேன்சல் பண்ணி இஜெட்டை வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. பாருங்கள், ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 7 அப்படி தானே? ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த ஒய் ப்ளஸ் இஜெட் இங்கே இருக்கா? ஸோ அப்போ அதான் நான் எழுத போகிறேன். சைடில் எழுதுகிறேன். சப் ஈக்குவேஷன் தேர்ட் இன் 1. ஸோ அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9ன்றதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக 7 ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 7 அந்த சைடு வரும்போது 9 மைனஸ் 7 ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடச்சிருச்சு எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா 2 ஈக்குவேஷனில் எதில் இந்த ஈக்குவேஷனில் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா இதில் ஒய் இஜெட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ சப் x equal to 2 in second equation. So second equation x plus 2 equal to 5. x க்கு பதிலாக 2 போட்டு z equal to 5. ஓகேங்களா? அப்போ z equal to 5. இந்த 2 அந்த சைடு வரும்போது மைனஸ் 2. ஸோ z equal to என்ன ஆன்சரு? 3. x is equal to 2, z equal to 3. ஸோ இதில் போடலாமாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு சப் z equal to 3 in third equation. ஸோ தேர்டில் போட்டிங்கன்னா என்ன வரும்? y plus z equal to 7. y plus 3 equal to z வேல்யூ 3ன்றது கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ y plus 3 equal to 7. அப்போ y equal to 7 minus 3 என்ன வரும்? 4. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? ஓகேங்களா? ஸோ y equal to 4. ஓகேங்களா? x equal to 2, z equal to 3, y equal to 4 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்டு. z equal to 3ன்றதை தேர்ட் ஈக்குவேஷனில் தான் போடணுமா அப்படின்னா அவசியமே இல்லை. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கூட நம்ம போடலாம். z equal to 3 அப்படின்றத இங்கே போட்டு மறுபடியும் x equal to 2ன்றதை போட்டு ரெண்டையும் கூட்டி இங்கே இது பண்ணி பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசாக போகும். இதில் அப்ளை பண்ணோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்குமே வழி இருக்குது. பட் எது ஈஸியான வழியோ அதை தான் நம்ம மேக்ஸில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக கவனமாக செய்யுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.